friends, welcome to Boom's Tamil. வாங்க இன்னைக்கு அரிநெல்லிக்காய், அதாவது சின்ன நெல்லிக்காய்னு சொல்லக்கூடிய அரிநெல்லிக்காயில ஒரு சூப்பரான டேஸ்டியான பிக்கிள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படியே இந்த பிக்கிள் சாப்பிட நமக்கு இன்னும் கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப டெம்டியான, ரொம்ப டேஸ்டியான, ஈஸியான இந்த ஊறுகாய் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுதான் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பல உபயோகமான வீடியோஸ் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். வாங்க போகலாம். இப்போது முதல்ல நம்ம 1 கிலோ அரிநெல்லிக்காயை நல்லா கழுவி எடுத்துட்ருக்கோம். இது வந்து இப்போ 1 கிலோ. இப்போது இதை எப்படி நம்ம கொட்டையை எடுத்துட்டு நம்ம எப்படி அரிஞ்சிக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ எங்கள் மாமியார் தான் அறிய போகிறாங்க. இப்போ பாருங்கள், அவங்க அரிஞ்சிட்ருக்காங்க. இப்போது இது நம்ம கத்தியில் அரியறத விட அருவாமனையில் அரியறது தான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அரியறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அவங்க அரியறத பாருங்கள். அப்படி வச்சு அப்படி நறுக்கிட்டு இப்படின்னு திருப்பினோம்னா நமக்கு ஈஸியாக நம்ம அப்படி நறுக்கக்குள்ளேயே இந்த கொட்டையில் போய் முட்டும். அதை ஒரு தாட்டி இப்படி திருப்பினோம்னா ஈஸியாக கட்டாகி வந்துடும். ரொம்ப ஈஸியாக தான் நறுக்கிறது. இப்போ பாருங்கள், அவங்க நறுக்கிட்டுருக்காங்க. இப்போ நம்ம இந்த 1 கிலோ நெல்லிக்காயவும் நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி நம்ம அரிநெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணுறதுன்னா கொட்டையோடு தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொட்டையை எடுத்துகிட்டு பண்ணக்குள்ள ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே டைம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம அந்த 1 கிலோ நெல்லிக்காயவும் நம்ம கொட்டையை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம நெல்லிக்காய் பூராத்தையும் நம்ம கொட்டையை எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அடுத்தது நல்லா வாணலியை எண்ணெய் விட்டு ஆயிலே விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்லெண்ணெய் ஃப்ளேவர் பிடிச்சிருக்கு, ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெயை சேர்த்திக்கலாம். நான் இப்போது ஆயில் தான் சேர்த்திருக்கேன். நல்லா எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்திட்டு, கடுகு வெடித்ததும் பெருங்காயம் சேர்த்திக்கணும். கருவேப்பிலை நான் சேர்க்கல, வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அது ஆப்ஷனல் தான். நல்ல ஒரு ஸ்பூன் நிறைய, சின்ன ஸ்பூன் தான், சின்ன ஸ்பூன் நிறைய பெருங்காயம் சேர்த்திக்கணும். பெருங்காயம் லைட்டாக ப்ரௌன் ஆனதும் அறுத்து வச்சுருக்கிற நம்ம நெல்லிக்காயை பூராத்தையும் அதில் சேர்த்திக்கணும். தண்ணி ஒரு ட்ராப் கூட நம்ம சேர்த்தக்கூடாது. அந்த நெல்லிக்காயோட தண்ணி மட்டும்தான். இப்போ நம்ம வானலியில் சேர்த்துனதும் பாருங்கள். இப்போ பாருங்கள், சத்தம் ஃபுல்லாக வருது. நான் வீடியோவை மியூட் பண்ணிட்டு தான் நான் பேசிட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா இப்போ இதை கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஹீட் ஆகிடும். நல்லா ஹீட் ஆக ஆக அதிலிருந்தே உங்களுக்கு நல்லா தண்ணி வரும். இப்போ பாருங்கள், சும்மா 2 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே பாருங்கள் நல்லா நமக்கு கீழே தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம அதில் உப்பு சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கணும். நெல்லிக்காய் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் ஊறுகாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். புளிப்பாக இருக்கே அப்படின்னு நம்ம வருத்தப்பட தேவையில்லை, நல்லாயிருக்கும் ஊறுகாய்க்கு. உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்திக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், கலந்து உப்பு முதல்ல உப்பு மட்டும் சேர்க்கணும். உப்பு மட்டும் சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கிட்டே இருந்தோம்னா அது உங்களுக்கு நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே பாருங்கள் நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், இப்போ இன்னும் பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழித்து தான் காட்டுறேன். நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த உப்பு சேர்த்துனதே உங்களுக்கு நல்லா தண்ணி விடும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நெல்லிக்காய் நல்லா சாஃப்டாக நம்ம பாருங்கள் அப்படி கிள்ளுனா கிள்ளு விழுற அளவுக்கு நமக்கு நெல்லிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம வெல்லம் சேர்த்திக்கணும்.
நீங்கள் வெல்லம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஊறுகாய். நான் இப்போ வந்து ஆல்ரெடி நான் சாப்பிட்டுட்டேன் ஊறுகாய். இப்போது வீடியோவுக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்குள்ளேயே நான் இந்த வீடியோ பார்க்கவே எனக்கு அப்படியே எச்சு ஊறுது. அந்த அளவுக்கு இந்த ஊறுகாய் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியே இல்லாமல் தானே இருந்தது. இப்போ நம்ம வெல்லம் போட்டதும் திரும்ப தண்ணி விடும். திரும்பவும் நம்ம முதல்ல எப்படி அந்த அளவுக்கு ட்ரை பண்ணமோ அதே அளவுக்கு இப்போ இந்த வெல்லம் வந்து கரைஞ்சி அது திரும்பவும் ட்ரை ஆகணும். பாருங்க, இப்போ திரும்பவும் நல்லா இந்த முதல்ல இருந்தப்போ எப்படி தண்ணியாக இருந்ததோ அதே அளவுக்கு திரும்பவும் அந்த வெல்லம் போட்டதும் தண்ணி வரும். நம்ம அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து விடணும். இப்போ பாருங்கள், சின்ன சின்ன வெள்ளத்துண்டெல்லாம் கரைஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதுவும் கரைஞ்சிடும். நமக்கு விட்டமின் சி இப்போது நமக்கு இந்த கொரோனா பீரியடில் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுற விஷயம். நம்ம பெரிய நெல்லிக்காயில் ஊறுகாய் பண்ணலாம். அதே டைம் இந்த மாதிரி சின்ன நெல்லிக்காயிலும் நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கக்குள்ள வீடியோ வந்து ஆன் பண்ணாமல் எடுத்துட்டேங்க. அதனால் நான் மிளகாத்தூள் போடுறதை என்னால் காட்ட முடியல. 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் வெல்லம், உப்பு, மிளகாத்தூள் 3மே நமக்கு வந்து எவ்வளோ காரம் வேணும், எவ்வளோ இனிப்பு வேணும் அப்படிங்கிறத பொறுத்து தான். நான் ஆன் பண்ணாமல் போட்டதுனால என்னால் காட்ட முடியாமல் போயிடுச்சு. அந்த தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு இறக்கிடலாம். இப்போ ஊறுகாய் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டு நல்லா சூடேறினதுக்கப்புறம் இறக்கிடலாம். ஊறுகாய் டேஸ்டியான சூப்பராக இருக்குங்க. அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ண மறக்காதீங்க. எப்படி இருந்ததுன்னு பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.